வணக்கம் நண்பர்களே, குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபோன் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள். அதாவது கேள்விகள் கேட்குற, அதாவது அதிகமாக வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செல்ஃபோன் எண்கள் மற்றும் வண்டி எண்கள், இது மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள், அதாவது 94 86 18 25 48, டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கும் 55. இந்த நம்பர் வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், உறவுகளிடையே பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரும். எதெல்லாம் பிரச்சனைகள், எப்படி இந்த பிரச்சனைகள் உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், சொத்தின் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்கும். அடுத்து குடும்பத்தின் மூலமும் பிரச்சனைகளை உருவாக்கும். தேவையில்லாத குழந்தைகளுக்காக சில விஷயங்களை பெரிய லெவலில் செய்யலாம் அப்படின்னு பார்த்து அதில் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பார்கள். இந்த நம்பர்களை இவர் கையில் வச்சு பயன்படுத்தினாக்கும் ஒன்று அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கவே இருக்காது. அப்போ இந்த எண்களை நாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனையையும் நாம் சந்திக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக 90 92 46 29 32, டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கு 46. இந்த 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் அருமை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 46 அப்படின்ற எண் நமது ராஜ்ய நிலையின் மூலமாக நீங்கள் எடுக்கும்போது சிறப்பில்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது ஒரு துளி கூட இருக்காது. அப்போ இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், தொழில் மூலம் அங்கே சிறப்பில்லை. டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. இந்த 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஃபோன் நம்பர் இவர் கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றும் சிறப்பாக இருக்காது. வளர்ச்சி அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கவே இருக்காது. அப்போ இந்த எண்களை இவர் கையில் வைத்திருக்க வரைக்கும் அந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறத மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும். அதாவது எப்படின்னாக்கும், இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும். வண்டி நம்பர்னாலும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். உங்களுடைய பெயரில் வரக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் அதுவும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். அப்போ உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வரக்கூடிய எண்களாக இருந்தாலும் அதையும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். அப்போ ஒரு முறை கூட்டி வரக்கூடிய எண்களை நாம் எடுத்து அதற்குண்டான பலன்களை நாம் சொல்லும்போது அருமையாக அக்யூரேட்டாக அங்கே இருக்கும். சரிங்களா? ஒரு முறை கூட்டி வரக்கூடிய எண்கள் எத்தனையாக வருகிறதோ அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் தான் அங்கே பேசும். இப்போ 2 டிஜிட் 3 டிஜிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி 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 ஒரு டிஜிட் வர்ற வரைக்கும் எல்லாருமே எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எந்த இடத்துல வந்தாலுமே ஒரு முறை மட்டுமே அந்த எண்களை கூட்ட வேண்டும். அப்போ கூட்டி வரக்கூடிய எண் எத்தனை எண் வருகிறதோ, எத்தனை நம்பர் வருகிறதோ அந்த எண் அங்கே வேலை செய்யும். இப்போ 55 அப்படின்னாக்கும் 55 கூட்டி 10 1 அப்படின்ற விஷயத்துக்கு போகக்கூடாது. 55 அப்படின்னா 55க்கு என்ன பலனோ அந்த பலன் தான் அந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு முறை மட்டுமே ஒரு நம்பரை கூட்ட வேண்டும் என்பதால் இந்த ராஜனினுடைய முக்கியமான ஒரு கருத்து. ஓகே, அடுத்ததாக 94 88 88 48 88, டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 69. இந்த நம்பர் வாங்கின பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 88 அப்படின்ற விஷயம் இந்த ஜாதகருக்கு 2-3 இடத்துலையே வருது. ஆனால் இந்த ஜாதகருக்கு 2-3 இடத்துல வர்றதுனால சூப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 69. அப்போ இவர் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கும், சொத்தின் மூலம், சொத்து கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிட்டுருக்கோம். அப்போ இதையெல்லாம் நினச்சி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அடுத்ததாக இவரே
பிறந்த இடத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருக்கும்போது, இந்த எண்களை வைத்து இவர் அந்த இடத்துக்கு போய் சொத்தை பற்றி பேச போனாலும் அங்கே ஆரம்பத்தில் நல்லா இருக்க மாதிரி கைக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கணும். அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டே இருக்கணும். அடுத்ததாக 88, 50, 52, 23, 07 டோட்டல் பார்த்திங்கனாக்கும் 38. அப்போ 38 அப்படின்னாக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம் 38. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அங்கே சிறப்பாக இருக்காது. அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தின் மேல் அதிகமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மூலம் காலையில் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரிங்களா? அடுத்து சொத்தின் மூலம் அதிகமான பிரச்சனைகளையும் தண்ட செலவுகளையும் கொண்டு வரக்கூடியதான் இந்த நம்பர். அப்போ இந்த நம்பர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. ஓகே. அடுத்ததாக 88, 84, 09, 65, 43 டோட்டல் பார்த்திங்கன்னா 54. அப்போ டோட்டல் 54 அப்படின்னாக்கும் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு நம்பரில் 5 விஷயங்களை 5 வகையான விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? குழந்தை, சொத்து, குடும்பம், ஜாதகர் அப்படின்ற 5 விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த 5 விஷயங்களும் அங்கே சரியாக பொருந்த வேண்டும். அப்போ தான் அந்த நம்பர்கள் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழில் மூலம் இவருக்கு அடுத்தவங்களால ப்ராஜெக்ட், அடுத்தவங்களுக்கு தான் யூஸ். தான தர்மங்கள் அதிகமாக செய்வார்கள். நம்ம வரக்கூடிய வருமானம் அப்படின்றது தேவையில்லாத விரயங்களை அங்கே கொடுக்கும். அப்போ இந்த எண்களை நாம் வைத்திருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 98, 42, 72, 23, 35 இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 17, 21, 28, 30, 39, 42, 47. அப்போ இந்த நம்பரை இவர் பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உட்காரவே விடாது. ரவுண்டிங் சுற்றிக்கிட்டே இருக்கிறதா வைக்கும். ஒரு இடத்துல நிற்க விடாது. அலைச்சலை அதிகமாக கொடுக்கக்கூடிய எண் தான் இந்த எண். இந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து அப்படின்ற இடத்துல ஏமாற்றத்தையும் தெண்ட செலவுகளையும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். அங்கே 98 அப்படின்ற ஸ்தானம் அங்கே வந்துருச்சு. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது. அடுத்ததாக 98, 84, 91, 47, 72 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 59. இந்த நம்பர் வாங்கின பிறகு இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைகள் பட்டுக்கொண்டே இருக்கணும். எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார்? தொழிலை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து சொத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். இவரை நினச்சியே சில நேரங்களில் கவலைக்குண்டான விஷயங்கள் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கும். அப்போ இந்த எண்களை நாம் பயன்படுத்தும் போது தொழில் மூலம் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சேராது. பிச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம கைக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கைக்கு சேரவே சேராது. அப்போ இந்த எண்களை நாம் பயன்படுத்தும் போது அங்கே சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கவே இருக்காது. வளர்ச்சிகள் தடைபட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக 94, 68, 77, 32 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 46. இந்த எண்கள் வைத்திருக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10 பேர்த்தை வச்சு ஒரு வேலை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அங்கே 46 அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது இல்லவே இல்லை. ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் போயிட்டுருக்கமே ஒழிய ஒன்றும் சிறப்பாக இருக்காது. இவர் பிறந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழலை உருவாக்கும். அப்போ இந்த நம்பரை இவர் பயன்படுத்தும் போது, இது 8 நம்பர் தான். இது சிங்கப்பூர் நம்பர். சிங்கப்பூர்லேருந்து கேட்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம பலன்கள் சொல்கிறோம். அப்போ இந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எண்ணை வைத்திருக்கும் போது அங்கே பிரச்சனைகள் அதிகமாகத்தான் போயிட்டுருக்கும்.
வளர்ச்சிகள் தடைபட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக 95, 85, 44, 74, 95 டோட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 60. இந்த 60 அப்படின்ற எண் ஓகே, அங்கே பெண்கள் ராஜ்யம் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மூலம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இங்கே நடக்கும். நம்ம ஏதோ ஒரு கடையை வைக்கிறோம், நல்லா ஒரு வளர்ச்சி ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வளர்ச்சி ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் கைக்கு வந்து சேராது. பணம் காசு அப்படின்றது வந்து சேர்க்க முடியாது. முதல்ல கைக்கு எட்டின மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு கைக்கு பாக்கெட்டுக்கு வந்து சேராது. சரிங்களா? அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அடுத்ததாக 90, 03, 93, 21, 71 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 35. இந்த 35 அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து ஜெயிக்கக்கூடிய யோகம். சரிங்களா? அப்போ இங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து அப்படின்ற இடத்துல பிரச்சனைகளை கொடுக்குது. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் ஒரு இடத்துல உட்கார விடாது, சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அப்போ இந்த எண்களை நாம் கையில் வச்சுருந்தாக்கும் அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடும். அடுத்ததாக 98, 40, 30, 10, 02 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. இந்த 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெண்ட செலவுகளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது அந்த 27. அந்த 27 அந்த டோட்டல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த எண் கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்ற விஷயத்தை கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும். குடும்பத்தை நினச்சி அதிகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்து உட்கார விடாது. வேலை அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்க வைக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து சிறப்பில்லை. வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு வந்து விரைய செலவுகளும் தெண்ட செலவுகளும் அங்கே ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததாக 92, 21, 45, 65, 55 டோட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 44. இந்த எண்ணெய் கையில் வச்சு இவங்க வந்து பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எதுவுமே கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த எண்களை நாம் பயன்படுத்த இந்த விஷயங்கள் அதிகமாகுமே ஒழிய இந்த விஷயத்திலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஆரம்பத்தில் தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தும். சரிங்களா? சொத்து பிரச்சனைகளும் குழந்தைகள் பிரச்சனைகளையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக அங்கே வந்து நிற்கும். உறவுகளிடையே பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நம்பர்கள் தான் இந்த மாதிரி நம்பர்கள். அப்போ இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல எண்களை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது அது அடுத்த கட்ட வாழ்வின் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 90, 94, 82, 15, 85 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. இந்த 51 அப்படின்னு பார்க்கும்போது அருமையான நம்பர்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் எடுக்க வேண்டும். குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. வீடு அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து தொழில் மூலம் ஒன்றும் சிறப்பில்லை, மத்திய மாத்தம் போயிட்டுருக்கும். அடுத்து சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் செலவுகளை அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கையில் வச்சுருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகத்தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததாக 74, 18, 41, 66, 88 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 53. அப்போ இந்த 53 அப்படின்ற எண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனையை இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தும். எவ்வளோ தான் நம்மளுக்கு பணம் காசு எல்லாமே சேர்ந்து வந்தாலும் கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அவசரத்துக்கு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்காது. அப்போ பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பெண்கள் ராஜ்யம் அங்கே அதிகமாக போகும். அப்போ பெண்கள் பேரில் சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அங்கே அதிகமாகவே கொடுக்கும். இப்போ இந்த நம்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் மட்டும் கிடையாது. நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய வண்டி எண்களையும் நம்ம வந்து பார்க்கணும். அந்த வண்டி எண்களையும் நம்ம பார்த்து அந்த எண்கள் 4 நம்பரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் வந்து TN 35 எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் டோட்டல் போட்டாலும் பார்க்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ
டிஎன் 35 எல்லாமே போட்டு எல்லாமே எல்லாருடைய பேர்லேயும் அங்கே வந்து ஆட் ஆகிட்டு தான் இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகிரும். இந்த பர்டிகுலர் 4 நம்பர் மட்டும்தான் ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக ரிஜிஸ்டர் ஆகும். 35 அப்படின்னாக்கும் ஒரு ஆளுக்கு தான் அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். 35 அப்படின்னாக்கும் அடுத்த ஒரு ஆளுக்கு போயிடும். அப்போ வந்து இந்த எண்கள் வந்து தனித்தனியாக தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக தான் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ இந்த 4 நம்பர்கள் மட்டும்தான் இங்கே வந்து வேலை செய்யும். அப்போ இந்த 4 நம்பர்களை நாம் சரியான நம்பராக நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த எண்களை நாம் எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ நம்ம வீடியோ பார்க்குறோம் உடனே போய் நம்பரை பார்த்து எடுத்து ஏதோ செஞ்சிடலாம் அப்படின்லாம் தயவு செய்ய வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னாக்கும் நீங்களாக நம்பர்களை தேர்வு செய்யும்போது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கி கொண்டார். ரொம்ப பேர் அந்த மாதிரி தான் செஞ்சு கடைசியில் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் தீர்வு சொல்லி அதுக்கப்புறம் போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். அதனால் நீங்களாகவே ஒரு நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்களை நல்ல நம்பர்களாக எடுத்து நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி நன்றாகவே கண்கூடாவே தெரியும். இந்த எண்களை எல்லாம் நீங்கள் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதாவது இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நம்ம எடுக்கிறது பெருசு இல்லை, அதை வந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ரொசீஜராக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது அது கரெக்டாக உங்களுக்கு 3 மாத கால அளவு உங்களுக்கு எடுத்துக்கும். அதிலிருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்கள் தெரியும். நாங்கள் மாயாஜாலம் மந்திரஜாலம்லாம் ஒன்றுமே செய்யலை. அந்த எண்களை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு நம்ம வந்து பரிகாரமாக நம்ம வந்து கோயில் குளம் சொல்லிடுறோம். அந்த கோயில் குளத்துக்கு நீங்கள் போயிட்டு ஒரு முறை போகிறீங்க, 2வது முறை போகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை நம்மளே மறந்துடுறோம். அப்போ அந்த மறந்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த விஷயங்கள் நடக்குதா நடக்கலையான்றது நம்ம தெரியாமையே போயிடும். இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர்களை உங்களுக்கு கிரகங்களை நம்பர்களாக நாங்கள் வந்து மாற்றி கொடுக்குறோம், கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சரியான கிரகங்கள் எதுன்னு பார்த்து அவர்களை உங்களுக்கு நம்பர்களாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த எண்களை நம்ம வந்து டெய்லி இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன் இல்லாத வீடு யாருமே கிடையாது. அப்போ இந்த செல்ஃபோன் எண்களை நம்ம வந்து டெய்லி நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு பேசுவோம், நமக்கு ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த எண்களை நம்மளுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ தினசரி நம்ம வந்து இதை கன்னியூ பண்ணும்போது இந்த கிரகங்கள் அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரகங்கள் அங்கே வேலை செய்யும்போது நம்ம கோயிலுக்கு போகிறோமோ போகலையோ இந்த ஃபோனை நம்ம பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மாற்றங்கள் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எண்களையும் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்தணும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை 200 முறை உள்ளே போயிட்டு வெளியே வருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த எண்களை நல்ல எண்களை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யும்போது அந்த எண்கள் உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிகளை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடயே இருந்தோம்னாக்கும் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் அப்படின்றது விலகி போயிடும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். ஆத்மார்த்தமாக நீங்கள் நம்பர்களை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னாக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து வளர்ச்சியை நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.